தற்போது கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு நல்லக்கண்ணு அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஐயா வணக்கம். நெல்லை தாமிரபரணி ஆற்றிலிருந்து குளிர்பான ஆலைக்கு நீர் எடுக்க தடை இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறதே, இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஐயா? உயர்நீதிமன்ற தீர்ப்பு அங்குள்ள யதார்த்த நிலைக்கு நேர் விரோதமானது. ஏற்கனவே மணவெடுப்பதில் தண்ணீர் குறைந்து விட்டது. தமிழ்நாட்டில் தாமிரபரணி நீர்தான் தமிழ்நாட்டுக்கே சொந்தமான நதி. இது பல்வேறு இடங்களுக்கு குடிநீரும் கொடுக்க வேண்டியிருக்கிறது. விவசாயம் பாதித்து வருகிறது. இந்த நிலையில் கொக்கோ கோலாவுக்கும் பெப்சி கோலாவுக்கும் அந்த அனுமதி கொடுத்தது மிகவும் தவறானது. பல ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று சொன்னார்கள். அது கொஞ்சம் பேருக்குத்தான், ஒரு 500 பேருக்கு கூட வேலை இல்லை. அதோடு மட்டும் இல்லாமல் தண்ணீர் தட்டுப்பாடு பல அண்டை மாவட்டங்களுக்கும் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கிறது. குடிநீர் நீர் கூட தட்டுப்பாடு இருக்கிறது. அதில் குறிப்பாக லாட்சிமடையில் கேரளாவில் தடை செய்யப்பட்டு விட்டது. பெருந்துறையில், ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறையில் அனுமதிக்கப்பட்டது, அங்கும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவை இந்த நேரத்தில் குறிப்பாக இங்கு குறைந்த விலையில் இலவசமாக பெப்சி கோலாவுக்கும் அதுக்கு தண்ணி ஒதுக்கக்கூடிய முறையில் இருப்பது ரொம்ப தவறானது. இது மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இது விவசாயத்தையும் பாதிக்கும், குடிநீர் தட்டுப்பாடையும் கொடுக்கும். ஒரு அந்நிய கம்பெனிக்கு அதன் வியாபாரிகள் கூட அந்த அந்த கம்பெனியுடைய தண்ணீரை விற்கக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மக்களுடைய உணர்வுக்கு நேர்மாறாகவும் இந்த தீர்ப்பு சரியான இல்லை. இது மீண்டும் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று